நன்றி நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரே தொடங்குறதுக்கு முன்னால் கௌரவ உறுப்பினர் கலைச்செல்வி அவர்கள் பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதல் விடயம், இந்த நோவுட் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அந்த நோவுடில் வளங்கள் பத்தாதனால நாங்கள் வந்து தற்காலிகமாக ஹேட்டனுக்கு நவுத்தணும்னு. வளங்கள் பத்தில் சரி, அதுக்கு நீங்கள் ஒரு 10 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த இடத்த நீங்கள் செய்யலாம், அது தப்பே கிடையாது. அதே நேரத்தில் அந்த வளங்கள் பத்தாத காரணத்தினால 2 லட்சம் மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிற காரியாலயத்தை நீங்கள் ஹட்டனில் இருக்க புகையிரத்து நிலையத்துக்கு மேலே மாற்ற பார்க்குறீங்க. ஆனால் அது நம்ம பேசிக்கணும். கௌரவ உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி ஒரு தீர்மானம் வந்து ஒரு பொது தீர்மானமாக இருக்கணும், மக்களோட தீர்மானமாக இருக்கணும். 2வது விஷயம், நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. கௌரவ மஞ்சுள உறுப்பினர் நான் நம்புகிறேன் நுவரேலியா டிசிசியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை, நாங்கள் வந்து பேசி முடிவு பண்ணுவோம், இது வந்து பேசிகிட்டு இருக்கோம் தான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. கௌரவ உறுப்பினர் அவர்கள் இங்கே இருந்தால் தாராளமாக அதுக்கு ஆதாரம் சமர்ப்பிக்க முடியும். இன்னொரு விஷயம், டிசிசியை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை வழங்க முடியும் மத்திய அரசாங்கத்துக்கு. ஆனால் தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு சட்ட ரீதியாக எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாது. இதை நான் தெளிவுபடுத்துறதுக்கான தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு புரியுது ஒரு கட்டத்தில் இதில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு. ஏன்னா அங்கே வந்து வளங்கள் பத்தில் மக்கள் காத்திருக்காங்க, பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வீட்டில் கூரை ஒழுகுதுன்னா வீடை விற்க மாட்டீங்க, கூரையை சரி செய்வீங்க. அதனால தான் நான் சொல்கிறேங்க ஒரு உறுப்பினர் அவர்களே, தயவு செய்து இது ஒரு பொதுவான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் வந்து இதை கட்சி ரீதியாக தீர்மானம் எடுக்கல. நீங்கள் கட்சி ரீதியாக தீர்மானம் எடுத்தீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்து அரசாங்கம் நியமிச்ச நபர், ஆளுநர் அரசாங்கம் நியமிச்ச நபர், அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள். எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஏன் அன்னைக்கு அங்கே வர முடியலன்னா, இருக்க வேண்டிய டிசிசி மீட்டிங் வந்து தள்ளி போச்சு. எங்களுக்கு வந்து நாங்கள் 4ஆம் தேதி நான் நம்புறேன் நாங்கள் எல்லாரும் அங்கே வந்துருந்தோம். அப்புறம் எங்களுக்கு இங்கேயும் பட்ஜெட் போயிட்டு இருக்கு, வரவு செலவு திட்டம் இருக்கு, அதனால தான் அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஸோ அப்படி அந்த தீர்மானம் எடுக்கும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை தள்ளி போட்டுருக்கலாம். உடனே தீர்மானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தயவு செய்து இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நோவுடை பொறுத்த வரைக்கும் நோவுடில் இருக்க மக்கள் உண்மைக்கும் அதில் கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கையெழுத்து மூலியமா ஒரு பெட்டிஷனும் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கட்டாயம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு. அதில் உங்களுக்கு தெரியும் மக்களோட எண்ணம் என்னன்னு. அதனால இந்த தவறான முடிவை தள்ளி போடுங்கன்னு தான் நான் சொல்றேன். பேசி ஒரு பொதுவான தீர்மானத்துக்கு வரும். அதே மாதிரி நான் என்னோட உரையை தொடங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு இந்த சபையில் இந்த விவாதத்தில் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. உண்மைக்கு சொல்லணும்னா கௌரவ உறுப்பினர் கலைச்செல்வி அவர்கள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீண்ட நாளா நீங்க அரசியல் இருந்திருக்கீங்க. இல்லை நான் சொன்னது என்னன்னு கேட்டா, இப்போ வரவு செலவு நடக்கிறது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு, பிப்ரவரி 17க்கு பிறகு. ஏன்னா இது எடுக்கப்பட்டது வந்து தீர்மானம் இல்லை, தற்காலிகமாக அந்த செயலகத்தை ஹேட்டனுக்கு கொண்டு வரதுக்கான கலந்துரையாடல் ஏற்பட்டது வந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி. சரியா சரியா கொஞ்சம் இருங்க. தயவு செய்து நுவரேலியா மாவட்டத்தில் இருக்க டிசிசி மீட்டிங்கோட மினிட்ஸை எடுத்து பாருங்க. கௌரவ மஞ்சுளா அவர்கள் தெளிவாக சொன்னாரு, நாங்கள் தீர்மானம் எடுக்கவே இல்லை, ஆலோசனை தான் எடுத்தோம். நீங்க தான் இப்ப சொன்னீங்க தீர்மானம். நான் விவாதத்துக்கு வரல, நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன் என்ன நிலவரம். ஏன்னா நான் அந்த மீட்டிங்ல இருந்தேன், டிசிசி மீட்டிங்ல, இப்ப நடந்த டிசிசி மீட்டிங்ல. ஆகவே நான் இதுல திருப்பியும் சொல்றேன், இதுல வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும், அரசாங்கத்தை கீழே போடணும், அது என்னோட எண்ணம் கிடையாது. ஒரு விஷயம் இருக்கு, நானும் மக்கள் பிரதி தான், மக்கள் எனக்கும் வாக்களிச்சிருக்காங்க. அந்த உரிமையோட தான் நான் சொல்றேன், ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்கணும், அது கலந்துரையாடி முடிவெடுப்போம் தான் நான் சமூகமா சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து தவறு அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்ப கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நான் சொன்ன அப்புறம் நீங்க ஒரே தெரியாது அதுக்கு பதில் சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. நீண்ட நாளா நீங்க அரசியல் இருக்கீங்க, எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. நுவரேலியா மாவட்டத்தில் நீங்க தனியா இவ்வளவு காலம் தேசிய மக்கள் சக்திக்கு போராடி வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா சில விஷயம் நீங்க சொன்னீங்க, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. இது வரைக்கும் வந்திருக்க மலையக பிரதிகள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? 1948
நம்ம மக்களை நம்ம சமூகத்தை வந்து இனம் இல்லாத சமூகமாக்குறாங்க இங்க ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ். அதுக்கு யாராச்சும் மன்னிப்பு கேட்டாங்களா? 20 வருஷம் போராட்டம், இது 20 வருஷம் போராட்டம் இல்லை. உண்மைக்கு பார்த்தா 2009 தான் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிச்சு. 1964 இருந்து 1981 வரைக்கும் மாடு மாதிரி நம்மள நாடு கடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நன்றி சொல்றோம். நாங்க யாருமே இந்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்கல எங்களுக்கு வீடு கொடுங்கன்னு. இந்திய அரசாங்கம் நம்மளை கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா 1964 இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2,21,000 நபர்கள் நாடு கடத்துறாங்க. அதுக்கு யார் மன்னிப்பு கேட்க போறோம்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க எல்லாரும் இந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்க வைக்கிற அந்த ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர் சமூகம் மலையகத்தில் ஸ்ரீபாத காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் யார் கொண்டு வந்தா? அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? இல்லாட்டி நான் இன்னும் ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு விஷயம், நான் ஆக்ரோஷமாக இங்கே வந்து பேசணும் அது இன்னும் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு பொது உணர்வோட வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் திருப்பி தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளால முன்னால் போக முடியாது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்றேன், அரசியல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பின்தங்கின சமூகம் அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம அரசியல் வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது. நான் அரசியலுக்கு வந்த காலத்துல இருந்து எல்லாரையும் ஒன்றிணைந்து செயல்படணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியோட மேடையை நான் ஏறினேன். காரணம் ஏன்? ஏன்னா மலையக மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இருக்கக்கூடாது, பொதுவான விஷயங்களுக்கு மக்கள் ஒன்றிணைணும் தான் நான் ஏறினேன். இப்ப நீங்க சொல்றீங்க மன்னிப்பு கேட்கணும்னு. அதே அப்படி நம்ம பார்த்தா உங்களோட கட்சி 54 ஃபேக்டரி எரிச்சாங்க, அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேட்குறீங்களா? நான் வந்து இங்கே திருப்பி சொல்கிறேன், குறை சொல்ல நான் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கணும் தான் நான் பார்க்குறேன். கௌரவ அம்பிகா உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் முன் வச்சுருந்தாங்க. இங்கே சபை தலைவர் இருக்கனால நான் அவர்கிட்ட அதை தெளிவுபடுத்திடுறேன். 2014 2024 வரைக்கும் இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வீடு திட்டத்துக்கு கொடுத்த நிதி, அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஊடாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க நிதி என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அதுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ கௌரவ சபை தலைவர் அவர்களே, என் கையில் இருக்க ஆவணங்கள் அனைத்தையும் நான் வந்து இப்போ டேபிள் பண்ணுறேன் பார்லிமெண்ட்டில். கிட்டத்தட்ட இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் 2020 பாரோ எடுக்கும்போது, மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து இங்கே முன்னாள் அமைச்சரையோ வேற யாரையோ குறை சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். 2020 நான் அமைச்சியை பாரோ எடுக்கும்போது 4000 வீடு திட்டம், கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்ச வீடுகள் தான் முடிக்கப்பட்டிருந்துச்சு. சில வீடுகள் வந்து மின்சார வசதி இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டமான நிலையில தான் நான் பாரோ எடுத்தேன். அப்போ நான் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தேன். கௌரவ பிரதீபன் அவர்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி இல்லைன்னா எவ்வளோ சிரமம்னு மலையகத்தில் வேலை செய்யறதுக்கு. அது தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்து என்னால் முடிஞ்ச அளவு இருக்கிற வீடு திட்டத்தை நான் முழுமையாக முடித்தேன். அதுக்காண்டி நான் சமர்ப்பிக்கிற ஆவணத்தில் கிட்டத்தட்ட 2024 329 வீடுகளை நான் ஆரம்பித்தேன். இது வந்து இலங்கை அரசாங்கத்தோட நிதியில். 2020 2024 வரைக்கும் 1667 வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்தியா வீடு திட்டத்துக்கு அடியில் 2020 2024 வரைக்கும் 1821 வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நான் அமைச்சியிலிருந்து ஒரே ஒரு வருஷம் தான் ராஜினாமா செஞ்சேன். நான் ராஜினாமா செஞ்ச அந்த வருஷம் வெறுமனே 14 வீடுகள் தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் வரத்துக்கு முன்னால இந்திய அரசாங்கத்தின் ஊடாக இருக்கிற இந்த 1300 வீடுகள், ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இவ்வளவு இழுத்தடிக்கப்பட்டுச்சுன்னு. கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நான் நம்புறேன். ஒரு வீடு நாங்கள் பாரோ எடுக்கும் போது 9,50,000 ரூபாய். கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி வந்த பிற்பாடு அதே வீடு வந்து 550 சதுரடி, அதே வீடு வந்து 32 லட்ச ரூபாய் தொட்டுச்சு. சிமெண்ட் விலை அதிகரிச்சிச்சு. 32 லட்ச ரூபாய் தொட்டோன்னு இலங்கை அரசாங்கத்தோட நிதியை வேணா நம்ம கொஞ்சம் மாற்றி அதிகரிக்கலாம் குறைக்கலாம், அது நம்ம அரசாங்கத்தோட விஷயம். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுக்கு வழங்கின நிதியில ஏதாச்சும் ஒரு அதிகரிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் அந்த ஆவணத்தை டெல்லிக்கு அனுப்பி டெல்லியிலிருந்து அப்ரூவல் எடுத்த அப்புறம் தான் நம்மளால வேலை செய்ய முடியும். அது ஒரு நாள் 2 நாள் வேலை இல்லை. நான் வந்து ஒரு வருஷமா 18 கடிதங்கள் அனுப்பி அந்த நிதி ஒதுக்கீடு 9,50,000 28 லட்சம் ரூபாய்க்கு அதிகரிச்சேன். இப்ப அதிகரிச்சது மட்டும் இல்லாம
இந்த 1300 வீடுகளுக்கும் அந்த புதிய நிதி அதிகரிப்பை நாங்கள் அமுல்படுத்தணும். ஆனாலும் நான் அந்த அமைச்சு ஆசனத்தில் இறங்குறதுக்கு முன்னால் 600 வீடுகளை நாங்கள் தொடங்கி இருக்கோம். கட்டாயம் நீங்கள் முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போன்றுதான் காணி உரிமை சம்பந்தமான விடயம். நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுலையும் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். காணி உறுதி பத்திரங்கள் நீங்கள் வழங்கி இருக்கீங்க, அதுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது நான் பாராட்டி ஆகணும் இந்த தருணத்தில். ஆனால் அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்னொரு 800 காணி உறுதி பத்திரங்கள் தயாராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு LRC சேர்மனோட கையொப்பம் தேவை. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே அதை நீங்கள் கொஞ்சம் அமுல்படுத்திட்டா மக்களுக்கு அது போய் சேரும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். அது கௌரவ அமைச்சராக இருக்கட்டும், இல்லாட்டி கௌரவ சபை தலைவராக இருக்கட்டும், உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் காணி உரிமை மக்களுக்கு வழங்குவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்குவீங்கன்னு. இப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும்னா, நீங்கள் காணி உரிமையை வழங்குறீங்களா இல்லையா? ஏன்னா வரவு செலவு திட்டத்தில் காணி உறுதி பத்திரங்களுக்காண்டி காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்காண்டி வச்சிருக்க நிதி ஒதுக்கீடு இல்லை. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கட்டாயம் தெளிவுபடுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏன் இந்த காணி உரிமையை மறுபடியும் சொல்றோம்னா, அரசியல் ரீதியான விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்த சில குற்றச்சாட்டுகள் கூட, வீடுகள் வந்தால் அரசியல் ரீதியாக தரோம், கட்சி ரீதியாக தரோம் அப்படின்னு தான் குற்றச்சாட்டுகள் வருது. நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் தெளிவுபடுத்துறேன். கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு தோட்டத்தில் 10% மக்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு போய் சேருது. பாக்கி 90% இன்னும் வீடு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்திய அரசாங்கம் மூலியமா 10,000 வீடு இருக்கு. இலங்கை அரசாங்கம் மூலியமா இந்த வருஷத்துக்கு 387 வீடுகள் தான் கட்ட முடியும். 767 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாக்கி 2 லட்சம் மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இது நீங்க இப்பதான் அரசாங்கத்தை பாரோ எடுத்திருக்கீங்க, கட்டாயம் உங்களுக்கு அந்த நேரம் இருக்கும். ஆனா நான் ஒரே ஒரு மீண்டும் ஒரு ஆலோசனை முன்வைக்கிறேன். தயவு செய்து இருக்கிற 2,04,000 ஹெக்டர் மக்களுக்கு நீங்க 10% கொடுத்தா 5,000 ஹெக்டருக்குள்ளார தான் போகும். நாங்க தேயிலையை கலட்டிட்டு மக்களுக்கு காணியை கொடுங்கன்னு சொல்லுது. தரிசு நிலங்கள் இருக்கு, இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இது அரசியல்வாதியோட தவறோ தொழிற்சங்கவாதியோட தவறோ கிடையாது. இது யாரோட சூழ்ச்சினா, பெருந்தோட்ட நிறுவனத்தின் சூழ்ச்சி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தை அவங்க மட்டும்தான் வச்சுக்கணும். அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சா மட்டும்தான் அங்க வாழ முடியும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இப்ப வீடு கட்டுறீங்க, இப்ப கபரகலையில நாளைக்கு நீங்க அடிக்கல் நாட்டுறீங்க, வரவேற்கிறோம். ஆனா கபரகலையில நீங்க வீடு வழங்குறீங்க, ஆனா சுத்தி இருக்க எஸ்டேட்டுக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, காணி பொதுவா எல்லாருக்கும் வழங்க முடியும், ஆனா வீடு திட்டம் எல்லாருக்கும் வழங்க முடியாது. நான் சொல்றேன், என்னோட மக்களை பொறுத்த வரைக்கும், நம்மளோட மக்களை பொறுத்த வரைக்கும், வீடு இலவசமா கொடுக்கறத விட வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, அரசாங்கத்துக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கு. இது நம்மளுக்கு நிரந்தர தீர்வா அமையாது. இப்ப இந்த இந்திய அரசாங்கத்தோட 10,000 வீடு முடிச்சோன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஆனா நீங்க இன்னைக்கு அந்த காணி உறுதி பத்திரம் வழங்குற திட்டத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால 5 வருஷத்துக்குள்ளார 2 லட்சம் மக்களுக்கு நீங்க காணி உறுதி பத்திரங்கள் வழங்க முடியும். அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரும். நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மட்டும் நான் பேசல, தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தான் நான் பேசுறேன். இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வெளிப்படையாவே சொல்லணும்னா, எதிர்த்தரப்புல இருக்க மலையக கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஆதரவு நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். நாங்க எந்த விதமான பதவியும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, எந்த விதமான பட்டமும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம். காணி உரிமையை நீங்க வழங்க. அப்படி பண்ணா மக்கள் கை கூட்டி கும்பிடுவாங்க உங்களை. ஏன்னா இந்த காணி உரிமை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச திட்டம் இல்லை. இது ஜீவன் தொண்டமான ஆரம்பிச்சதோ, இல்லாட்டி கூட்டணியில இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஆரம்பிச்சதோ, இல்லாட்டி மறைந்த தலைவர்கள் ஆரம்பிச்சதோ கிடையாது. இது கிட்டத்தட்ட 60 வருஷமா நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். பல்வேறு சிவில் அமைப்புகள், பல்வேறு NGOs, பல்வேறு சர்வதேச அமைப்புகள் இதை தான் முன் வச்சிருக்காங்க. நீங்க எந்த நாடை எடுத்து பார்த்தா கூட ஒரு பின்தங்கின சமூகம் இருக்குன்னா, அவங்கள அந்த நாட்டோட ஃபேப்ரிக் உள்ளடக்கிறதுக்கு முதல்ல பண்ணி தரது அந்த காணியை தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அதை நீங்க கருத்தில் எடுத்து
தீர்வை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் கட்டாயம் நான் இந்திய அரசாங்கத்துக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஆனால் முக்கியமாக 2 விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் வந்து நான் நம்புகிறேன் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் கௌரவ பாரத பிரதமரை சந்திக்கும் போது அவர் வந்து மலையக மக்களோட 200வது வருஷத்துக்கு 3000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருந்தார். அதில் நாங்கள் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டாந்தோம். இதையும் தயவு செய்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸ்டெம் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தோம். இது வரைக்கும் மலையகத்தில் நடந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம்னா அது 19 டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க இந்தியாவிலிருந்து. அவங்களுக்கு நான் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு பெரும் கஷ்டத்தில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காலம் நான் நம்புகிறேன் 6 மாதம் காலம் இங்கே வந்து வாழ்ந்து மக்களோட வாழ்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் குழந்தைங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2400 டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க 400 தோட்டப்புற பாடசாலைகளில். அதே மாதிரி இது 23ஆம் தேதி ஜூலைலேருந்து 25ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் 24 மில்லியன் செலவு பண்ணி மக்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு இந்த ப்ரோக்ராம். அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுறேன். அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை வந்து நான் அமைச்சராக இருக்கும்போது அதை நாங்கள் பிரித்த விடும். நுவரேலியாவில் 46 ஸ்கூலுக்கு, கண்டியில் 7 ஸ்கூலுக்கு, பதுலேயில் 7 ஸ்கூலுக்கு, மொத்தமாக 60 ஸ்கூலுக்கு நாங்கள் அதை பிரிச்சிருக்கோம். இதை நாங்கள் பிரித்தது அரசியல் ரீதியாக இல்லை அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் இப்படி பிரிக்கலை. இப்படி நாங்கள் பிரிச்சிருக்கிறதுக்கு காரணம் எந்தெந்த ஸ்கூலில் அதிகமான அளவு குழந்தைங்க இருக்காங்க அந்த பாப்புலேஷனை வச்சு தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம். இப்போ என்னோட ஆலோசனை கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை நீங்கள் மாற்ற போனீங்கன்னா அது இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போகும். ஏன்னா இது நம்ம நிதி ஒதுக்கீடுல நடக்கல. அதையும் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கங்க. இதுக்கும் கட்டாயம் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம். இதுக்கு MOU சைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் உடனே அமல்படுத்தினா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய நன்மை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த பிரஜாசக்தி நிறுவனத்தை பற்றி ஒரு 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 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மன்னிக்கணும், பிரஜாசக்தியை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இவ்வளோ காலமாக ஒன்றுமே பிரஜாசக்தியில் செய்யலை. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் வந்து 2023லேருந்து 2024 வரைக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தேன். ஆனால் 2020லேருந்து ஆளுங்கட்சியில் இருந்தாலும் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில், பல்வேறு கஷ்டத்துக்கு மத்தியில், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், கொரோனா தொற்று நோயாக இருக்கட்டும், பிரஜாசக்தி ஊடாக தான் நாங்கள் நிறைய வேலை திட்டத்தை பண்ணியிருந்தோம். அந்த தகவல் முழுமையாக அமைச்சியிலே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 16,846 குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து நிவாரணம் வழங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தாய்வான் அரசாங்கத்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். அவங்க வந்து 33,000 குழந்தைங்களுக்கு 30 கிலோவில் அரிசியும் வழங்கியிருந்தாங்க நன்கொடை. அவங்களுக்கும் நான் இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரஜாசக்தி ஊடாக நாங்கள் பிரஜா வித்யான்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பித்தோம். அது மூலியமாக கொரோனா தொற்று நோய் போயிட்டு இருக்க காலப்பகுதியில் குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்பட்டுச்சு, அவங்களோட கல்வி பாதிக்கப்பட்டுச்சு. அதனால நாங்கள் வந்து பிரஜா வித்யா ப்ரோக்ராம் ஊடாக கிட்டத்தட்ட 8,000 குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து கல்வி வழங்கணும். அந்த அந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஆசிரியர்கள் அவங்களோட பொண்ணான நேரத்தையும் பாவிச்சு தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். பிரஜாசக்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரஜாசக்தி மேலே இவ்வளோ அக்கறை காமிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சொல்ல விட செயல் சிறந்தது. பிரஜாசக்தி ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிறீங்க. பட்ஜெட்டில் நீங்கள் பிரஜாசக்தி பேரே போடலையேங்க. அது ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறீங்க சுய தொழில் செய்யணும், அது மூலியமாக இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். சரி, நிதி ஒதுக்கீடு இருந்தால் தானே பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிற விஷயம் இன்னொரு மாதிரி இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், தெளிவுபடுத்திட்டு வந்து உங்களோட குறைய சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவு பதிலை சொல்கிறோம். ஒரே ஒரு விஷயம், இது அரசியல் மேடை கிடையாது, இது வந்து பாராளுமன்றம். அப்படி இருக்கும்போது தயவு செய்து இந்த குறை சொல்கிறத கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம எப்படி முன்னால் போகிறோம்னு சிந்திச்சு பாருங்க. හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන.